அறிவுடை பெரிய இக்காலத்தில் எந்த நாளங்கட்ட சங்கதியும் திடீரென்று ட்ரெண்டு ஆகிவிடுகிறது இணைய தளங்களிலே. அப்படி நுழைந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டு தான் கெட்ட வார்த்தை பேசுவோம் வாருங்கள் என்பது. இதையும் வாய்பிளந்து கேட்க மாட்டார்களோ? கண்டிப்பாய் கேட்பர் நமது சிறுவர்கள். ஆகவே நமது பதில் பயனற்ற சொற்களை பேசுவதையே பைபிள் எச்சரிக்கின்றதே. மத்தேயு 12:36. காணாகுறைக்கு வள்ளுவரும் எச்சரிக்கின்றாரே. எப்படி? பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடி எனல். பொருள், பயனற்ற சொற்களை பேசுபவன் மனித பிறவியே அல்ல, மாறாக அவன் மக்கள் பிறவியிலே ஓர் பதர். பயனற்ற சொற்களையே தவிர்க்க வேண்டுமாமே. அப்படியானால் நாணங்கட்ட கெட்ட வார்த்தைகளை பேசலாமோ? நமது பதில் இப்படிப்பட்ட வீணர்கள் கெட்ட வார்த்தை பேசுவதை வீட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? உளநூல் படி பார்த்தால் இது ஒரு நோய், கோப்ராலஜி. அதாவது அவலட்சண சிந்தனைகளையே எப்போதும் மனதிலே சிந்தித்து கொண்டிருப்பது, அதாவது இன்ட்ரூசிவ் தாட்ஸ். அவலட்சண வார்த்தைகளே அவர்கள் எப்போதும் பேசுவார். அந்த நோயை வீட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டுமே அன்றி சமூக வலைத்தளங்களிலே பரப்பக்கூடாது. இப்படியே விட்டு கொடுத்து கொண்டிருந்தால் நம் கண்மணிகள் இனி வாய் திறந்தாலே போதும் ஆபாச வார்த்தைகள் தானே வந்துவிடும். தம் பெற்றோர்களையே கூட ஆபாச வார்த்தைகளால் வசைபாடக்கூடுமே. இப்படி நம் கண்மணிகளுக்கு கற்பிப்போரை அவர்கள் வாழ்வதை விட சாவதே மேல் என்கிறார் இயேசு. அவர் கழுத்திலே ஆட்டு உரலை கட்டி ஆழ்ந்த சமுதிரத்திலே அமர்த்தி விடுவது அவருக்கு நலமாயிருக்கும். லூக்கா 17:2. இதை எழுத்துக்கெழுத்தாக எடுத்து கடலிலே கொண்டு கொலை பண்ண சொல்லவில்லை நாம். இத்தகைய கயவர்களை விரட்டி அடிப்போம், கண்மணிகளை காப்போம், அவ்வளவுதான்.